அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா ஆர்டர் கொடுத்துட்டு போன விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செல்வி ஆகாஷ் 2 பேரும் என்ன பண்ணான்னா பாக்கியாவை என்கரேஜ் பண்ணுற விதமாக பேச, பாக்கியா இல்லை இந்த ஆர்டர் நமக்கு கண்டிப்பாக தேவையா, என்னதான் ஆள் எல்லாம் அரேஞ்சாக இருந்தாலும் எனக்கு இந்த ஆர்டர் பண்ணுறதுல விருப்பமே இல்லை, வீட்டில் நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இதை கான்ஃபிடென்ட்டோட பண்ண முடியும் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. உடனே செல்வி அக்கா இந்த வேலையை நம்பி எத்தனை குடும்பம் இருக்குது, நம்மளை நம்பி எத்தனை பேர் இருந்தாங்க சொல்லுங்கள், ஆர்டர் கொடுத்தவரும் பெருசாக நம்மக்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கல, அதனால் கொடுத்துருக்குற ஆர்டரை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டா நமக்கு வருமான ரீதியாக கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஆகாஷம் ஆமாம் ஆண்டி, உங்களோட டைவர்ஷன் வேறு பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மைண்டும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும், அதனால் இந்த ஆர்டரை எடுத்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியா இதுக்கு ஓகே சொல்லிவிட்டு சரி எது ஒன்றும் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரே சிரிப்பு சத்தமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலியன் இனியா 3 பேருமா சேர்ந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஈஸ்வரி அப்படியே மெய்சில் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா பசங்க இவ்வளோ சந்தோஷமாக இருந்து பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி ஒரு ஏக்கத்தோடு பார்க்குறாங்க. நம்ம பாக்கியாவுமே வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது ஐயோ என்னடா இது வீட்டுக்குள்ளே ஒரே சிரிப்பு சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. இவங்க 3 பேரை குக் பண்ணிகிட்ருக்காங்க. என்னாச்சு இனியா, நான் தான் நைட்டுக்கும் சேர்த்து குக் பண்ணிட்டு போனல, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் 3 பேரும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே இனியா அண்ணனுங்களோட சேர்த்து நாங்கள் சமைக்கிறோம், எனக்கு வேறு வழி இல்லை, அதனால் நான் சமைச்சிட்ருக்கேன், நீங்கள் எல்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. இதை பார்த்து நம்ம கோபியுமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுறாங்க. பாக்கியா நம்ம பொண்ணு இனியா இந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல, இன்றைக்கி இனியா அப்படி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இனியோட வாழ்க்கையில் இதுக்கப்புறம் எந்த தவறான முடிவும் நான் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாரு. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.